90s கிட்ஸுக்கும் சரி 2K கிட்ஸுக்கும் சரி இப்போ இருக்க கிட்ஸுக்குமே சரி எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக் ரெசிபியில் ஒன்று தான் இந்த கடலை மிட்டாய் ரெசிபி. கடலை மிட்டாய் கார்த்திகை தீபத்துக்கு நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க. இது கடலை உருண்டையாகவும் செய்யலாம், இல்லை மிட்டாயாகவும் செய்யலாம். கடலை மிட்டாய் எந்த ஊரில் ஃபேமஸ்ன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம். 2 கப்புன்றது 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போதான் கடலை மிட்டாய் நல்லா கிறிஸ்பியாக கிரன்ச்சியாக இருக்கும். ஸோ கையை வச்சு அந்த ஸ்கின்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கடலையை ரெண்டா அந்த மாதிரி உடச்சு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன்ல 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1.25 கப்புன்றது 175 கிராம் அளவுக்கு இருக்கும் வெல்லம். இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்ச பின்னாடி இன்னொரு பேன்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்ல இல்லைனா டிஃபன் பாக்ஸ் இல்லைனா கேக் மோல்டு எதுனால நீங்க எடுத்துக்கலாம். அதுல நெய் அந்த மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெல்லமை ஸ்டவ்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல தண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்ல மிட்டாய் இப்பதான் வரணும். இது ஒரு தட்டுல போட்டீங்கன்னா நல்லா டங்குன்னு சத்தம் கேட்கும். நீங்க கொஞ்ச நேரம் விட்டுட்டு உடைச்சிங்கன்னா நல்லா உடைக்க வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிருங்க. உடனே நம்ம வறுத்து வச்சிருக்க கடலை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கெட்டி பட்டுரும். இப்போ நம்ம நெய் தடவி வச்சிருக்க தட்டுல இதை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பீஸ் போடும் போது ஈஸியா இருக்கும். இல்லைனா உடைக்க முடியாது. ஒரு 30ல இருந்து 45 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு நல்லா பீஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி கத்தியை வச்சு நல்லா பீஸ் போட்டுக்கோங்க. இது நீங்க உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். கடலை மிட்டாய் நீங்க பட்டர் பேப்பர்ல கூட நார்மலா நெய் தடவி ஆட் பண்ணலாம். சூப்பரா ஈஸியாவே உங்களுக்கு கட் பண்ண வரும். அப்படி இல்லைன்னா நல்லா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற கேக் டின்னோ இல்ல டிஃபன் பாக்ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான கடலை மிட்டாய் ரெசிபி ரெடி ஆயிரும்.